ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கொஞ்சம் செஞ்சுட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். கொஞ்சமாக வந்துட்டு பட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு. அதாவது நம்ம வச்சுருக்க பொருளுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கானா தான். அதாவது தாமரை விதையிலேருந்து பதப்படுத்தி எடுக்கப்பட்டது தான் இந்த மக்கானான்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேன். இந்த மாதிரி மெத்தடில் தான் செஞ்சேன். டேஸ்ட் வைஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் பேக்கெட்டில் இருக்கிறது நமுத்த மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சால்டட் பண்ணும்போது நல்லா மொறு மொறுன்னு கிரிப்ஸியாக இருக்குது. இதில் வந்து அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இப்போ செகண்ட் டைம் சாப்பிட்றேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கலாம். ஸ்கூல் போகிற பசங்களுக்கெலாம் வந்துட்டு இந்த மக்கானா வந்து கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்தி. குழந்தைங்களுக்குமே வந்துட்டு 6 மந்த் பேபிலேருந்தே கொடுக்கலாம். அதாவது வந்துட்டு சர்லாக் மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும். இதை வச்சு நான் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்து பண்ணணும். நான் பாப்பாவுக்கு பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அந்த சால்டட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிரிப்ஸியாக இருந்தது. சாப்பிடவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இதோடைய நன்மைகள்லாம் அவ்வளோ நல்லது சொல்கிறாங்க. நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.